வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாததனால் பல திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை மிகுதிப்படுத்தப்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பல்லன் ஓயா பாலத்தால் மட்டும் 2 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வருவதில்லை என்பதால் ஒப்பந்ததாரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மொனராகலையில் பல்லன் ஓயாவின் மீது அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அனுமதி பத்திரத்துக்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி பொது போக்குவரத்து சாரதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத கால பகுதிகள் மின்சார கட்டணம் 6.8% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு 3வது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு 7.83 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 41 அதிகாரிகள் கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 41 அதிகாரிகளில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர், பல ஆளுநர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், தூதர்கள், மூத்த ராஜாந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கோடிட்டு இந்த செய்தியை ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. இதேவேளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர் 6 முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் 4 முன்னாள் ஆளுநர்களும் இந்த பொறுப்பிலிருந்து தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை இலஞ்ச ஊழல் அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருளை பயன்படுத்திய நிலையில் வாகனம் செலுத்துவோரை தடுக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையின்படி போதைப்பொருளை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுவோரை சோதனையிடுவதற்கும் வழக்கு தொடருவதற்கும் போலீசார் மற்றும் மருத்துவ அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வர்த்தமானியும் 2025 செப்டம்பர் 4ஆம் தேதியன்று வெளியிடப்பட்டுள்ளது. புதிய விதிகளின் கீழ் வாகனத்தை செலுத்தும் ஒருவரின் இயல்பற்ற நடத்தை, உடலசைவில் மாற்றங்கள், அசாதாரண கண் பார்வை நிலை அல்லது அவரின் ஆடை உட்பட விடயங்களை மையப்படுத்தி போதைப்பொருள் உட்கொண்டதாக நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி அவரை சோதனையிட முடியும். இதன்போது போலீஸ் அதிகாரி ஒருவரால் முதற்கட்ட உமிழ்நீர் பரிசோதனைகளையும் நடத்தலாம். இதேவேளை புதிய விதிகளின்படி மருத்துவ அதிகாரிகள் தங்கள் பரிசோதனையின் ஒரு பகுதியாக இரத்தம், சிறுநீர், உமிழ்நீர் அல்லது பிற உடல் திரவங்களின் மாதிரிகளை குறித்த சாரதிகளிடம் கோருவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை 3ஆம் பகுதியில் சூட்சமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரினால் முற்றுகையிடப்பட்டது. சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது சூட்சமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டனர். வீரமுனை 3ஆம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க சந்தக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தக நபரிடமிருந்து 60,000 மில்லிலீட்டர் கோடா கசிப்பு, 4,000 மில்லிலீட்டர் ACKS சிலிண்டர் 2, ஒரு தொகை ரப்பர் மற்றும் செப்பு குழாய் என்பன மீட்கப்பட்டிருந்ததுடன் சந்தக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
மாத்தறை கந்தர போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்கியதாக குற்றம் சுமத்தி போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரை மாத்தறை ஹமாந்தோட்டையை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. 2024 ஆண்டு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய வங்கி அட்டையை குறித்த போலீஸ் அதிகாரி தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த அட்டையின் உரிமையாளர் தானே என்று கூறி கடைகளில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய அட்டையை பயன்படுத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மரத்தில் தொங்கிய நிலையில் பெண்ணின் சடலம் நேற்று அதிகாலை மீட்கப்பட்டதாக வட்டவளை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தெரிவித்தார். வட்டவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குயில்வத்த பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மணிராணி என்ற 62 வயதுடைய பெண்ணின் சடலமே அடையாளம் காணப்பட்டுள்ளது. தங்களது தோட்டத்தில் உள்ள மரத்தில் குறித்த பெண் தனது சேலையில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்ததாக தோட்ட தொழிலாளர்கள் வட்டவளை காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் வட்டவளை காவல்துறையினர் சடலத்தை மீட்டனர். இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க ஹட்டன் காவல்துறை புலனாய்வு குழுவின் உதவியுடன் பல பிரிவுகள் வழியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனாக்கள் எப்பாகமுவ ஜகல்ல பகுதியில் உள்ள மதகு ஒன்றின் அருகில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் கோக்கரெல்ல போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. எப்பாகமுவ பபுலுகோ பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞர் நேற்று முன்தினம் இரவு முதல் காணவில்லை என்று நேற்று காலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசாருக்கு தெரிவித்தனர். விலங்கு பண்ணையில் தொழிலாளியாக பணிபுரிந்த அந்த இளைஞர் நேற்று முன்தினம் இரவு தனது பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்றேன் என்று குடும்பத்தினருக்கு அறிவித்த போதிலும் இரவு 10 மணிக்கு பிறகும் அவரிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து கோகரெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 11 மணியளவில் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது குடும்ப பெண்ணும் அவரது உறவு முறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிக் கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிளின் மீது மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தை ஏற்படுத்திய உளவு இயந்திரம் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விபத்தில் கெப்பேவிலி மேற்கு மெரிசுவிலை சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். தற்போது உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024-2025 ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 43 சிறுவர்கள் சைபரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார வுட்லர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 50% அதிகரிப்பு என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2024 ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 15 சிறுவர்களும் 2025 ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 28 சிறுவர்களும் சைபரின் ஊடாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அவர் கூறினார். 2024 ஆண்டில் போதைப்பொருள் குற்றங்களுக்காக 282 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2025 ஆண்டில் 206 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2024 ஆண்டில் 375 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் சம்பவம் தொடர்பாக 114 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2025 ஆண்டில் இதுவரை 118 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஆண்கள் கழிப்பறைக்குள் இருந்து 18.47 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள குஸ் மற்றும் ஹசிஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த கழிப்பறைக்குள் சந்தேகத்துக்கிடமான பல பார்சல்கள் இருப்பதை அவதானித்த துப்புரவு பணியாளர்கள் அதனை விமான நிலைய சுங்க போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த சோதனையின் பின்னர் விமான நிலைய போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் முயற்சிகளை தான் முன்னெடுத்த போது ஜேவிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தற்பொழுது கொழும்பில் இல்லம் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதுடன் தனக்கு மருத்துவ சிகிச்சைகளை பெற வேண்டியுள்ளதனால் தற்போதைய அரசு இல்லத்தில் தங்குவதற்கு 2 மாத கால அவகாசம் கோரியிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட சமகால நிலைமைகள் சம்பந்தமாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமான முறையில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 78 உள்ளூர் கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் திருகோணமலையை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளிலும் காரைதீவு முதல் நிந்தவூர் வரையிலான கடல் பகுதியிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் இதுவரை 714 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலவாக்கலை சென்கும்ஸ் தோட்டத்தில் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையினால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தங்கள் தோட்டத்துக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இரை தேடி வருவதாக, தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளை, நாய்களையும் கோழிகளையும் இரையாக எடுத்து செல்வதாகவும் மக்கள் கூறுகின்றனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும், சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்து சென்றுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். லிந்துலை சென்கும்ஸ் தோட்டத்தில் சுற்றித்திரியும் சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு அழைத்து சென்று விடுவிக்குமாறு மக்கள் கோருகின்றனர். சிதுல்பவ கிரிந்த வீதியில் நேற்று காலை யாத்திரிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து மீது யானை ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த யானை தாக்குதலால் பேருந்து சேதமடைந்ததாகவும், ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்டவுடன் ஓட்டுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்தை முன்னோக்கி செலுத்தியதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் யானை பேருந்தை தாக்குவது பேருந்துக்குள் இருந்த ஒருவரின் மொபைல் போன் கேமராவில் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.